கொழும்பு வாட் பிளேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நபரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 33 வயது மதிக்கத்தக்கவர் என போலீசார் தெரிவித்தனர். இன்று 23 அதிகாலை 1 மணியளவில் கருவாத்தோட்டம் போலீசாருக்கு மற்றும் 11:09க்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் தேசிய பல் வைத்தியசாலைக்கு அருகில் குறித்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் அதிகாலையில் பரபரப்பு. முச்சக்கர வண்டிக்குள் மீட்கப்பட்ட சடலம். டெட் பாடி ரிகவர்ட் ஃப்ரம் அ ட்ரைசிக்கிள் இன் கொலம்போ. பின்னர் குறித்த முச்சக்கர வண்டி தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நடத்திய விசாரணையில் அது மித்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருடையது என தெரியவந்துள்ளது. குறித்த நபரிடம் வினவிய போது முச்சக்கர வண்டியை 33 வயதுடைய தனது மைத்துனருக்கு வாடகைக்கு செலுத்த வழங்கியதாக அவர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவாத்தோட்டம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.